பிரியமானவர்களை உங்கள் அனைவருமே மீண்டுமாக இந்த ஒரு புதிய மாதத்திலே சந்திக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்து போனதான 11 மாதங்கள் தேவன் நம்மை பத்திரமாக பாதுகாத்திருக்கிறார். அநேக விதமான சேதங்கள், மோசங்கள், பாடுகள் நம்மை மேற்கொள்ள வந்ததான போதும் கர்த்தர் ஒன்றுக்கும் ஒப்பு கொடுக்காதபடிக்கு இந்நாள் வரையிலும் அவருக்காக ஓடும்படியாகவும் வாழும்படியாகவும் அவர் கிருபை செஞ்சிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய கிருபையும் இரக்கமும் மிகவும் பெரிதாக காணப்படுகிறது. இந்த நாளிலும் கூட நாம் கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்தே நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற பிரகாரமாக நம்முடைய நோக்கமானது ஜெயத்தை பெருவண்ணமாக ஓட வேண்டும், ரன் டு வின். அதை வைத்தே நாம் ஒவ்வொரு மாதமும் தியானித்து வருகிறோம். இந்த மாதத்திலும் அதையை சார்ந்தே நாம் தியானித்து இந்த நோக்கத்தை நாம் முடிக்க போகிறோம். இந்த மாதத்திலே தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய ஓட்ட பயணத்தில் நிறைவாக ஜெயமாக முடிக்கிறதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். உலகம் முழுவதும் டிசம்பர் மாதம் என்றாலே கிறிஸ்துமஸ், இன்னும் பலவிதமான கொண்டாட்டங்கள் என்று சொல்லி களை கட்டி ஆடுகிறதாக இருக்கும். அந்த அளவுக்கு ஜனங்களும் சந்தோஷமாக காணப்படுவார்கள். இந்த மாதத்திலே விசுவாசியாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஜெயமாக நடத்தி செல்லுகிறதற்கு இந்த இம்மானுவேல் தேவன் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறார் என்கிறதை பவுலினுடையதான வாழ்க்கையிலிருந்து ஒரே ஒரு வசனத்தை எடுத்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 4:8 இவ்வாறாக சொல்லுகிறது, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் தந்தருளுகிறவராக இருக்கிறார். இந்த வருடத்தை நாம் முடிக்க போகிறதான இந்த மாதத்திலே இந்த வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். பவுல் இந்த வசனத்தை, இந்த நிருபத்தை எழுதுகிறதான போது அவருடைய வாழ்க்கையின் கடைசி தருணத்திலிருந்து சிறைசாலையில் இருந்து இந்த நிருபத்தை எழுதி தீமோத்தேயுவை அவர் ஊக்கப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதில் குறிப்பிடுகிறதான போது இந்த பகுதியிலே அவர் சொல்லுகிறார், தேவன் என்னோடு கூட இருந்திருக்கிறார். என்னுடைய பலவிதமான பாடுகளிலும் வேதனைகளிலும் அவர் என்னோடு கூட இருந்து இப்போது நான் நல்ல ஒரு ஓட்டத்தையும் போராட்டத்தையும் ஓடி முடிக்கிற அளவுக்கு தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில பலவீனம் வந்தது, தனிமையிலே நான் விடப்பட்டிருக்கிறேன். பாடுகள், உபத்திரவங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே வந்தது, சுவிசேஷத்து நிமித்தமாக அடிபட்டிருக்கிறேன். ஆனாலும் இந்த நாளிலும் அவர் நான் விழுந்து விடாதபடிக்கு என்னை வைத்திருக்க என்று சொன்னால் அவர் என்னோடு கூட இருந்ததான் காரணம். எனவேதான் என்னால் நல்ல போராட்டத்தை போராட முடிந்தது, ஓட்டத்தை முடிக்க முடிந்தது, அதை ஜெயமாக முடிக்க முடிந்தது. இது முதல் எனக்காக நீதியின் கிரீடத்தை இந்த இம்மானுவேல் ஆகிய தேவன் எனக்காக வைத்திருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். இந்த இம்மானுவேல் ஆகிய தேவன், அவர் கூட இருக்கிறவர், அவர் எப்படியெல்லாம் நமக்கும் உதவி செய்கிறவராக இருக்கிறார். 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் முதல் பகுதி சொல்லுகிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன். பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆம், என்னுடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் வந்தது, வெறுப்புகள் வந்தது, ஆனாலும் நல்ல போராட்டத்தை போராடும்படியாக என்னால் முடிந்தது. அது எப்படி முடிந்தது? இந்த இம்மானுவேல் ஆகிய தேவன் என்னோடு கூட இருந்ததன் காரணமாக. பிரியமான தேவ ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நல்ல போராட்டத்தை நாம் போராடும்படியாக அவர் நமக்கு உதவி செய்கிறார். எப்படி? அவருடைய பலனை நமக்கு கொடுக்கிறார். இந்த இம்மானுவேல் ஆகிய தேவன் நமக்கு பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் பாடுகள் வழியாக கடந்து சென்று கொண்டிருந்திருக்கிறீர்களா, அல்லது இந்த கிறிஸ்துவ ஓட்டத்தை ஜெயமாக முடிக்க முடியாத படிக்கு தடுமாறினவர்களாக இருந்திருக்கிறீர்களா, இந்த தேவன் உங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறவராக இருக்கிறார். ஏசாயா 41:10 சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பலப்படுத்துகிறதான தேவன். சங்கீதம் 46:1 சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறார். ஒருவேளை இந்த வருடத்தில் ஆரம்பத்திலிருந்தே பலவிதமான யுத்தங்களையும் போராட்டங்களையும் நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஆனால் இந்த நாள் வரையிலும் நிலை நிற்கிறதற்கு யார் உதவி செய்தது? தேவன் உங்களோடு கூட இருந்தது காரணம். ஒருவேளை இன்னும் வருகிறதான இந்த புதிய மாதம் அல்லது வருகிறதான புதிய வருடம் என்னென்ன விதமான சவால்களை நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறது என்று நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக இந்த இம்மானுவேல் தேவன் கூடவே இருந்து அதை ஜெயமாக முடிக்க செய்கிறவராக இருக்கிறார்.
அதே வசனம் மறுபடியும் சொல்லுகிறது அடுத்த பகுதி, நான் ஓட்டத்தை முடித்தேன். பவுல் சொல்லுகிறார், நான் ஓட்டத்தை முடித்தேன். அவர் என்னை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆம் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த தேவன் நம்முடைய ஓட்டத்திலே நமக்கு வழிநடத்துகிறவராக இருக்கிறார். பல நேரங்களிலே அவருடையதான சொல்லையும் அவர் நமக்கு சொல்லுகிறதை நாம் கேட்கிறதற்கு நாம் ஆயத்தம் இல்லாதவர்களாகவும் அதை விட்டு விலகுகிறவர்களாகவும் இருக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், இந்த இம்மானுவேல் ஆகிய தேவன் என்னை வழி நடத்தி இந்த நல்ல ஓட்டத்தை முடிக்கும்படியாக அவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். சங்கீதம் 32:8 சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நீதிமொழிகள் 3:6 சொல்லுகிறது, உன்னை செவ்வையான பாதையிலே நடத்துவேன் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களை, இந்த தேவன் உங்களையும் என்னையும் செவ்வையான பாதைகளை நடத்துகிறதற்கு போதுமானவர். நான் எடுத்து வைக்கிறதான ஒவ்வொரு படிகளும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்முடைய சுய சிந்தனைகளினால் அல்ல, அவரை சார்ந்து அவருக்குள் நிலைத்திருந்து அவருடைய வழிநடத்துதலை காத்திருக்கும் போது இது இம்மானுவேல் ஆகிய தேவன் அவர் நம்மை சரியான பாதையிலே ஓடுகிறதற்கு உதவி செய்கிறார். அடுத்தபடியாக பவுல் சொல்லுகிறார், பாருங்கள், என்னுடைய விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். என்னுடைய விசுவாசத்தில் இடறுகிறதற்கு பல நேரங்களிலே சூழ்நிலைகள் மாறினது. ஆனால் நான் காத்து கொள்ளுகிறதற்கு இந்த இம்மானுவேல் ஆகிய தேவன் எனக்கு உதவி செய்தார். ஜனங்கள் என்னை வெறுத்தார்கள், ஜனங்கள் என்னை தள்ளிவிட்டார்கள், கூட இருந்தவர்கள் காட்டி கொடுத்தார்கள். ஆனாலும் இந்த இம்மானுவேல் ஆகிய தேவன் என்னோடு கூட இருந்திருக்கிறார் என்று சொல்லி எபிரேயர் 13:5 சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுகிறதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை. பிரியமான தேவ ஜனங்களே, நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டத்திலே கூட இருக்கிறதான தேவன் அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகாத தேவன், நம்மை விட்டு கைவிடாத தேவனாக இந்த தேவன் காணப்படுகிறார். அநேக நேரங்களில் நம்முடைய விசுவாசத்திலே நாம் தளறுகிறவர்களாக இருந்திருக்கிறோம், விட்டு விலகுகிறவர்களாக இருந்திருக்கிறோம், அவரை விட்டு தூரம் போனவர்களாக இருந்திருக்கிறோம். ஆனால் இந்த இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிறதான தேவன். நாம் நம்முடைய நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிக்கிறதான போது நமக்காக அவர் நீதியின் கிரீடம், அதாவது ஒரு பலனை அவர் வைத்திருக்கிறவர். என்ன பலன்? நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 4:8 சொல்லுகிறது, இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், அது எனக்கு மாத்திரமல்ல, அவரை பின்பற்றுகிறதான, அவருக்காக வாழுகிறதான, அவருக்காக ஓடுகிறதான, அவருக்காக தங்களுடைய விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறதான எல்லாருக்கும் அந்த நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை சரீரப்பிரகாரமான யுத்தங்கள் வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? அல்லது பிறரால் கைவிடப்பட்டதான ஒரு சூழ்நிலை வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களா? அல்லது உங்களுடைய விசுவாச ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடிக்க முடியாதபடிக்கு பலவிதமான தடைகள் அங்கிருந்தும் இங்கிருந்துமாக கடந்து வந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்குலைக்கிறதாக இருக்கிறதா? இந்த நேரத்தில் அவருடைய சமூகத்திலே உங்களை ஒப்புக் கொடுக்கிறதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா? அப்படி ஆயத்தமுள்ளவர்களாக இருந்து நீங்கள் ஒப்புக் கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால், இந்த தேவன் அவர் கூடவே இருந்து இம்மானுவேல் ஆக நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மை பார்க்கிறவர், அவர் நம்மை வழி நடத்துகிறவர், நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறதற்கு உதவி செய்கிறவர், நமக்காக நீதியின் கிரீடத்தை ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். எனவே இந்த வருடத்திலே நாம் ஆரம்பித்ததான அந்த ஓட்டத்தை ஒருவேளை சரியாக முடிக்க முடியாதபடிக்கு பலவிதமான தடைகள் வந்திருக்கலாம். இந்த மாதத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கலாமா? ஆண்டவரே, நான் உமக்காக வாழவும் உமக்காக ஓடவும் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி புதிதான ஆரம்பிக்க போகிறதான இந்த மாதத்திலும் வருடத்திலும் நம்ம ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே, உண்மையை சார்ந்து இருக்கவும் உண்மையை நம்பி இருக்கிறவும் எனக்கு உதவி செய்யுங்க. சிறு சிறு விஷயங்களிலும் நான் உமக்காக விசுவாசம் உள்ளவனாகவும் உண்மை உள்ளவனாகவும் இருக்கிறதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்கும்போது, இந்த இம்மானுவேல் தேவன் கூட இருந்து உங்களை பலப்படுத்தி உங்களை வழி நடத்தி உங்களுடைய விசுவாசத்தை காத்து உங்களுடைய நீதியின் கிரீடத்தை அவர் தந்தருளுகிறவராக காணப்படுகிறார். பிரியமான தேவ ஜனங்களை, இந்த டிசம்பர் மாதத்திலே நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போமா? இந்த தேவன் இந்த மாதத்திலே புதுவிதமான வரங்களையும் புதுவிதமான கிருபைகளையும் புதுவிதமான ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். நம்ம இருக்கிற இடங்களில் கண்களை மூடுவோமா? உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த மாதத்தில் திருமண நாட்கள், பிறந்த நாட்கள் கொண்டாடுகிறதான ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க விரும்புகிறேன். அதோடு கூட உடைய சரீரங்கள் ஏதாவது பலவீனங்கள், பாடுங்கள், உங்களுக்கு கேட்கப்படாத ஜெபங்கள், பல காரியங்களுக்காக நீங்கள் பல மாதங்களாக ஜெபித்து வந்திருக்கலாம். ஆனால் ஜெபம் கேட்கப்படவில்லை என்கிறதான கண்ணீரின் அனுபவங்கள் இருக்கிறதா? அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடுவோமா?
பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த கவலைகள், கண்ணீர்கள், பாடுகள், போராட்டங்கள், வேதனைகள் என்கிறதான கேள்விகளோடும் கண்ணீரோடும் இருக்கிறத நம்முடைய பிள்ளைகளை கத்த தொடும்படியாக செபிக்கிறேன். ஆண்டவர், இந்த 2025 வருடம் டிசம்பர் மாதம் ஆண்டவரை முடிகிறதற்கு உள்ளதாக உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்தனீர் அற்புதங்களை செய்யும்படியாக செபிக்கிறேன். சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. கடன் பாரங்கள், கண்ணீர்களை கத்தெடுத்து மாற்றுங்க. புது கிருபைகளையும் புது ஆசீர்வாதங்களையும் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். நசரனாகிய இயேசுவின் நாமத்திலே உம்முடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மாதத்தில் திருமண நாட்கள், பிறந்த நாட்கள் கொண்டாடுகிறதா நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக பிரசனம் கூட இருக்கட்டும், உடைய வழிநடத்துதல் கூட இருக்கட்டும். புதிதாக பிறந்திருக்காதான வருடம் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரட்டும். ஆண்டவரே, ஜெபத்தை கேட்டிருக்க நன்றி செலுத்துகிறோம். ஒரு முறை கூட இந்த மாதத்திற்காக ஜெபிக்கிறேன். இதை இணைந்து கொண்டிருக்காத ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை கத்த சந்திங்க. இந்த மாதத்துக்கு தேவையான சுகம், பலன், ஆரோக்கியமும், வேலைகளையும், பண வசதிகள், எல்லா தேவைகளையும் நீ சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிப்பீராக. ஜெபத்தை கடவுளுடன் நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடையதான அந்யோன்யமும் ஐக்கியமும் சுகமும் பலமும் பாதுகாப்பும் என்று பெற்று சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்கள், இந்த மாதத்தில் இம்மானுவேல் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். God bless you.